பிரித்தானியாவில் வாடகைதாரர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக கொண்டுவரப்பட்ட புதிய வீட்டு வசதி சட்டம் லண்டனில் வாழும் நடுத்தர குடும்பங்களின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியுள்ளது. காரணமின்றி வாடகைதாரர்களை வெளியேற்றும் நோ ஃபோல்ட் எவிக்ஷன் முறைக்கு அரசாங்கம் தடை விதிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னதாக லண்டன் குடியிருப்பு ஒன்றிலிருந்து ஆஷா கார்வே என்ற சுகாதாரத்துறை ஊழியர் உட்பட நூற்றுக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். லண்டன் பிரிட்ஜ் மற்றும் சிட்டி ஆஃப் லண்டன் பகுதிக்கு மிக அருகில் அமைந்துள்ள செயின்ட் ஜேம்ஸ் பிளேஸ் என்ற 180 வீடுகளை கொண்ட குடியிருப்பு பகுதியிலேயே இந்த அநீதி அரங்கேறியுள்ளது. இப்பகுதியில் வசித்து வந்த தனியார் வாடகைதாரரான ஆஷா கார்வே கடந்த மே மாதம் 3ஆம் தேதி தமக்கு வந்த தபால் கடிதத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். அரசாங்கத்தின் வாடகைதாரர்கள் உரிமை சட்டம் மே மாதம் 1ஆம் தேதி அமுலுக்கு வந்து நோ ஃபோல்ட் எவிக்ஷன்ஸ்கள் தடை செய்யப்பட்ட சரியாக 2 நாட்களில் இந்த நோட்டீஸ் அவருக்கு கிடைத்துள்ளது. ஆனால் அந்த வெளியேற்ற கடிதத்தில் ஏப்ரல் மாத இறுதி திகதி இடப்பட்டிருந்ததால் அது சட்டப்படி செல்லுபடியாகும் என கூறி ஜூன் மாத இறுதிக்குள் வீட்டை விட்டு வெளியேறுமாறு புதிய சொத்து நிறுவனம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 13 வருடங்களாக தனது 2 மகன்களோடு இந்த குடியிருப்பில் வசித்து வரும் ஆஷா கார்வே தற்போதைய நிலை குறித்து கவலை வெளியிட்டுள்ளார். ஆஷாவை போலவே கடந்த 25 வருடங்களாக அங்கு வசித்து வந்த வெயின் மற்றும் ஷமில் போன்ற வாடகைதாரர்களும் ஜூன் மாத இறுதிக்குள் வெளியேற வேண்டும் என அச்சுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த குடியிருப்பு பகுதி இதற்கு முன்னர் போலியோ என்ற நிறுவனத்தின் கீழ் நடுத்தர வர்க்கத்தினருக்கு கட்டுப்படியாகும் வாடகையில் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த அக்டோபர் மாதம் இந்த குடியிருப்பு BMR குரூப் என்ற நிறுவனத்திற்கு விற்கப்பட்டது. இந்த BMR குரூப் நிறுவனம் இவ்வாறான குடியிருப்புகளை விலைக்கு வாங்கி அவற்றை கூட்டு வாடகை வீடுகளாக மாற்றுவதில் நிபுணத்துவம் பெற்றதாகும். ஒரே வீட்டில் 6 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிநபர்களை குடிவைத்து தலா ஒருவரிடமிருந்தும் அதிக வாடகையை பெறுவதே இந்த நிறுவனத்தின் திட்டமாகும். இதற்காகவே அவர்கள் புதிய சட்டம் வருவதற்குள் முன்கூட்டியே திகதியிட்டு 150க்கும் மேற்பட்ட வாடகைதாரர்களுக்கு 900 பவுண்டுகள் வரையிலான வாடகை உயர்வையும் வெளியேற்ற கடிதங்களை அனுப்பியுள்ளனர். இதுகுறித்து சவுத் வர்க் உள்ளூராட்சி மன்றத்தின் சமூக பாதுகாப்புக்கான செயற்குழு உறுப்பினர் டேவிட் வாட்சன் கருத்து தெரிவிக்கையில், இந்த ஒட்டுமொத்த வெளியேற்ற நடவடிக்கை மிகவும் வெட்கக்கேடானது என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டுரிமை சட்டங்கள் குறித்த ஆலோசனைகளை வழங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எனினும் தனியார் வாடகை துறையில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு குறைந்தளவிலான அதிகாரங்களே உள்ளதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார்.